ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம கிம்மு வந்து ஹீரோவை ஒரு லவர் மாதிரி பார்த்து கவனிச்சிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோ மேலே அவனுக்கு பாசம்லாம் இருந்திருக்கும். நம்ம ஹீரோவுக்கும் அது தெரியுது. இருந்தாலும் அவனை வெறுக்கிற மாதிரியே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த ஃபைனல் எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன ட்ராமா பார்க்கலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். வழக்கம் போல் எந்த கமெண்ட் அதிகமாக வருதோ கண்டிப்பாக அந்த ட்ராமா தான் நான் போடுவேன். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த ஃபைனல் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து நம்ம மேன்சிக்கு ஹீரோ கிட்ட வந்து ஒரு ஃபோனை கொடுக்குறாரு. டே இந்த உனக்கு தான் இந்த கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு மாதிரி பதற்றமா இருக்கு. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹாஸ்பிட்டல்ல இருந்தா கால் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம லியோடைய அம்மாவை கடைசியா மீன் கூட ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியிருப்பான்ல, நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அதனால அவங்க கூட கோமா ஸ்டேஜில் இருந்திருப்பாங்க. இப்போ ஓரளவுக்கு தெளிவாயிட்டாங்க போல. ஸோ நம்ம ஹீரோவை அதுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி அழுகையாவே வர ஆரம்பிக்குது. என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் இருந்தும் உங்க பையனையும் உங்களையும் இந்த மாதிரி ஆக விட்டுட்டேன்ல, இது எல்லாமே ஏன் தப்பு தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப குற்ற உணர்ச்சியெல்லாம் அவன் பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் இவனுடைய வழி எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. அதனால சரி விடுப்பா, இதுக்கு மேலே நீ தான் அவனுடைய இடத்துல இருந்து என்னை பார்த்துப்பல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வந்து இவங்களுடைய பையன் மாதிரி அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுதுகிட்டு கண்டிப்பாக அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துப்பாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட பேசிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதாவது நம்ம மின்னோடைய அந்த அடியால் கோச் இருக்கான்ல, அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே அவனை பிடிக்கிற முயற்சியில் இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை தவிர இவங்க 4 பேர் மட்டும் தான் காரில் போகிறாங்க. அப்படி போகும்போது கூட அந்த இடத்துல நம்ம ஹீரோவை மட்டும் அங்கே ஸ்டேரிங்லேயே ஹேண்ட் கஃப்லாம் போட்டு லாக் பண்ணிட்டு இவங்க மட்டும் போகிறாங்க. நீ வந்தினா அவனை கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணிடுவாடா, ஏன்னா ஆல்ரெடி அவன் உன்னை நிறைய டைம் அடிச்சிட்டான். அந்த கோவத்தில் நீ ஏதாவது அவனை போட்டு பொழந்துட்டினா அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம தான் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இப்படி லாக் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க உள்ளே போனதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த லாக்கை எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான். பட் முடியவே இல்லை. அங்கே ஸ்க்ரூ டிரைவர்லாம் இருக்கும், அதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்கான். பட் வேலைக்கே ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேரிங்கே கையோட பிடிங்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு அந்த கோச்சை பிடிச்சிட்டான். ஏன்டா அவங்க எல்லாருமே உள்ள உன்னை தேடிட்டு இருக்காங்க, நீ என்னடா பின்னாடி பயந்து ஓடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன்டா உன்னை எத்தனை டைம் அடிச்சாலும் நீ திருந்தவே மாட்டியா, என்ன மறுபடியும் வந்து நிற்கிறா, இப்போ வாடா உன்னை முழுசா எந்திரிக்க விடாத மாதிரி அடிச்சு விட்டு அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கோச் பழையபடி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போடுறான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோவும் விடுற மாதிரி தெரியல. அவன் கூட மல்லு கட்டிக்கிட்டு பயங்கரமாக சண்டை போடுறான். என் ஃப்ரெண்டு லீ முக்கியமாக இறந்து போனதுக்கே நீ தாண்டா காரணம், அவன் உன் கூட சேர்ந்ததுனால தாண்டா அவனை இந்த மாதிரி நீ யூஸ் பண்ணிக்கிட்ட, உன்னை கண்டிப்பாக நான் பள்ளி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சண்டை போட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவோட கையில் இருந்து அந்த ஸ்டேரிங் கலந்து போயிடுது. அதுக்கப்புறம் அவன் வெறும் கையில் போட்டு மாங்குன்னு பஞ்ச் பண்ணிட்டே இருக்கான். அவ்வளோதான். இப்போ கோச்சோட வாயிலிருந்து பயங்கரமாக ரத்தம் ஒழிஞ்சிட்டு இருக்குது. இப்போ தெரியுதா நான் யாருன்னு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மாசா டைலாக்லாம் பேசிட்டு இருக்கான். சத்தம் கேட்டு நம்ம ஆளுங்களும் இங்கே வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம மேன்சிக் மட்டும் டேய் எதுக்காக என் ஸ்டேரிங்கை உடச்சிட்டு வந்தா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது சரி, அவருக்கு அவளை. ஸோ இப்படி எல்லாருமே சேர்ந்து கோச்சை பிடிச்சதுக்கப்புறம் அங்கே லேட் என்ட்ரியாக நம்ம ஹீரோயினும் வரா. இப்போ அவளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு நம்ம ஹீரோவுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக நம்ம ஷின் வருவானா, அவங்ககிட்ட கேட்குறா, டேய் அவனுக்கு என்னடா ப்ராப்ளம், ஏன்டா எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த அவனை பற்றி மறைச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஷின் இந்த டைம்லாம் உசாரா நம்ம மறுபடியும் ஏதாவது ஒன்று உளறிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஓடி போயிடுறான். இவன் ஏதாவது சொல்லிட்டு போயிருந்தா கூட இவன் கண்டுபிடிச்சிருக்க மாட்டா. இப்படி ஓடி போகிறத பார்க்கும்போதே அவளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு ஹீரோவுக்கு ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அவனை வந்து பார்த்து பயங்கரமாக திட்டிட்டு கேட்குறா, ஏன்டா உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு, நீ ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் தானே எடுக்கணும், உனக்கு இந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது எதுக்காகடா மறுபடியும் இங்கேயே வந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எனக்கெல்லாம் இந்த ப்ராப்ளமுமே இல்லையே, இப்போ பார்த்தியா அவனை பயங்கரமாக போட்டு பந்தாடினதே நான் தான், அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஹீரோ பாட்டுக்கு ரொம்ப அசால்ட்டாக பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவனை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அப்பயும் அவனை பயங்கரமாக திட்டிட்டு இருக்கா. டேய் சொன்னா புரிஞ்சுக்கோடா, உனக்கு நிறைய ப்ராப்ளம் ஏதோ ஒன்று இருக்கு, நீ அடிக்கடி ஒரு மாதிரி தள்ளாடி நடக்கிறத நானே பார்த்துருக்கேன், தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை வந்து அப்படியே கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். உங்ககிட்ட சொல்லாமல் விட்டதுக்கு மன்னிச்சிரு, நான் இதை உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னா இப்போ கோவப்படுற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டிருப்பேன், அதுக்கப்புறமேட்டு எனக்கு இப்படி இருக்குன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படவும் செஞ்சிருப்பேன், அதனால தான் நான் இதை உங்ககிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினும், இருந்தாலும் நீ இதை என்கிட்ட சொல்லியிருக்கணும், நான் தானே உன்னை லவ் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் லவ்வர்ஸாக இருக்கும்போது இதை நீ எப்படி என்கிட்ட மறைக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவளும் கேட்டுட்டு இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் சீனில் நம்ம மின்னு தான் காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவன் தலைமறைவாக எங்கெங்கேயோ ஓடிட்டு இருக்கான். அப்போ ஒரு இடத்துல ஒரு கும்பல் மாதிரி ஆளுங்களா இருப்பாங்க, அவங்கள ஒரு தலைவன் இருப்பான். அவங்கிட்ட போயிட்டு நம்ம மின்னா உருவாக்கியிருப்பான் பார்த்தீங்களா, அதாவது நம்ம டீமன் பொண்ணு உருவாக்காத ஒரு போதைப் பொருள், அவளை மாதிரியே இவனும் சில எக்ஸ்ட்ரா போதை மிட்டாயை தயாரிச்சிருப்பான். அதோட வீரியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த போதை மிட்டாயை இங்கே இருக்கக்கூடிய அந்த தலைவங்கிட்ட கொடுத்து, இதை நீ வேணா வச்சுக்கோ, என்கிட்ட இன்னும் நிறையா சரக்குலாம் இருக்குது, ஒரு கண்டெய்னர் நிறையா இருக்குது, வேணா கூட சொல்லு, நான் அதை கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த போதை மிட்டாயை கொடுக்கும்போது அவனும் அதை வாங்கி ஒரு மாதிரி கடிச்சு பார்த்து டக்குன்னு துப்பிடுறான். ஏய் இதுக்கு முன்னாடி நீ இது கொண்டு வந்தது கிடையாது, இது வேற ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் இதுக்கு முன்னாடி நம்ம மின்கிட்ட இருந்து தான் இவன் போதை பொருள்லாம் வாங்கியிருப்பான், அதாவது நம்ம டீமன் பொண்ணு பண்ண அந்த போதை மிட்டாய். ஸோ இவன் பண்ணது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம மின்னு
பார்த்தீங்கன்னா உடனே அங்கே பக்கத்தில் ஒருத்தன் ஆல்ரெடி போதையில் தான் இருப்பான். அவனுடைய வாயில கொண்டு போயிட்டு இந்த மிட்டாயை போடுறான். ஸோ அவன் அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி போதையில் தள்ளாட ஆரம்பிக்கிறான். அப்படியே உருண்டு பிறண்டுட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் அவங்களுக்கும் தெரியுது, அடடா அப்படின்னா இவன் இதுக்கு முன்னாடி கொடுத்த போதை மருந்தை விட இது பவர்ஃபுல்லாக இருக்கும் போலயே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, சரி இது எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்குறானுங்க நம்ம மின்னுக்கிட்ட. அவனும் நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன், இன்னும் கண்டெய்னர் நிறையா இருக்குது, எல்லாமே நீ வச்சுக்கோ, ஆனால் அதுக்கு பதிலாக நீ வந்து எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஸோ என்ன அப்படின்றது நமக்கு தெரியல, ஆனால் இவங்களை வச்சு நம்ம மின்னு புதுசாக ஏதோ ஒரு பிளான் போடுறான். இதே நேரத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கான். அங்கே போய் பார்க்கும்போது அங்கே அந்த டீமன் பொண்ணு இருக்கா. ஸோ இவளுக்கும் லாஸ்ட்டாக ஒரு மாதிரி அடிலாம் பட்டிருக்கோம். எப்படியோ இப்போ வந்து சரியாயிட்டா போல. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவனை கூப்பிட்டுருப்பா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துடைய அட்ரஸை கொடுத்து அவன்கிட்ட இப்போ பண பலம் பவர் பலம் வேற எதுவுமே கிடையாது, எல்லாமே அவனை விட்டு போயிடுச்சு. ஸோ அதனால கண்டிப்பாக இப்போ இவன் இந்த அட்ரஸில் தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி அவ சொல்லி அதை கொடுக்குறா. அப்படி என்ன இந்த இடத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க டைம்ல சரியா பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஆட்களுக்கு தெரிய வந்துருச்சு, நம்ம மின் இருக்கான்ல அவனுடைய ட்ரக் இருக்கக்கூடிய வண்டியை இங்கே தான் இந்த பக்கமாக ஏதோ ரோட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே இவங்க எல்லாருமே நாலா பக்கத்தில் இருந்தும் அந்த ட்ரக்கை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம் நம்ம அவனை மிஸ் பண்ணிடவே கூடாது. அவன் கிட்ட இருக்கக்கூடிய கடைசி ட்ரக் வண்டி அது மட்டும்தான், நம்ம அதை கேட்ச் பண்ணிட்டோம்னா அவனை முழுமையாக அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே பிளான் போட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் சேம் டைமில் நம்ம மின் இருக்கான்ல அவன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆல்ரெடி அவனுக்கு தெரியும், இவங்க இந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி அவன் என்னமோ சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ இதில் அவன் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்க டைமில் இந்த பக்கம் அந்த ட்ரக்கை அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய அந்த டிரைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல ஒரு தந்திருப்பான்ல அவனே தான். ஸோ எல்லாருமே சேர்ந்து அவனை வண்டியை விட்டு கீழே இறங்க சொல்லிட்டே இருக்காங்க. பட் அவன் இறங்குற மாதிரி தெரியல. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா பாம்பு அடிச்சுது. எல்லாருமே அதை பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் காதெல்லாம் வேற கொய்யின்னு அவங்க கேட்டுட்டு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம மின்ன காட்டுறாங்க. இவன் கூட இந்த அடியாட்கள் எல்லாருமே அவனை விட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு ரஷ்யன் காரன் மட்டும் தான் இப்போ வரைக்கும் இருக்கான். இப்போ அவனை வச்சு ஒரு ஆஃபீஸரை பார்த்தீங்கன்னா பயங்கரமா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். ஏண்டா என் சரக்கெல்லாம் இப்போ போலீஸ் கிட்ட மாட்டிட்டு இருக்குது, அதை வெளியே எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சார் நான் எத்தனை தடவை சார் சொல்றது, எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க சார், கண்டிப்பா என்னால் அந்த சரக்கை வெளியே எடுத்துட்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா நீ மட்டும் இதுக்காக உயிரோடு இருக்கணும், செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரஷ்யன் காரனை வச்சு அந்த ஆஃபீஸரே பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிட்டான். இப்போ அப்படியே அடுத்த சீன்ல இங்க வெடி விபத்து ஏற்பட்டிருக்கும்ல, அதுல யார் யாருக்கெல்லாம் என்னென்ன ப்ராப்ளம் ஆச்சோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மேன்சிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கதறிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் கொஞ்சம் பக்கமா இருந்திருப்பார் போல. அப்படியே அழுதுட்டு இருக்காரு, அட பாவிகளா அப்படி கூட்டு வந்து கொலை பண்ண பாக்குறீங்களா என்ன அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே நம்ம டீமன் பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட ஒரு அட்ரஸை கொடுத்துருப்பால, அது ஆக்சுவலா இந்த மின்னு வந்து இப்போ ஒரு கும்பலில் போய் ஜாயின் பண்ணியிருப்பான்ல, என்னோட சரக்கு எல்லாமே நான் ஃப்ரீயாவே கொடுக்குறேன், அதை நீங்க வித்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவனுங்களும் அந்த போதைப் பொருள் எல்லாமே கண்ட மேரிக்கு விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இதோட விளைவா நாடு முழுக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக அந்த ட்ரகை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல. இந்த விஷயம் எல்லாமே நம்ம டீம் ஆட்களுக்கும் தெரிய வருது. இவங்க மட்டும் நினைச்சா இதை கண்டிப்பாக தடுக்கவே முடியாது, சீக்கிரமா நம்ம ஏதாவது பெரிய ஃபோர்ஸையே ஏற்பாடு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு நம்ம கமிஷனர் இருக்கார்ல அவர் பார்த்தீங்கன்னா ஹாயா அங்கே ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருப்பாரு. உடனே அவர்கிட்ட போயிட்டு கமிஷனர்னு கூட பார்க்காம இவன் பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். ஐயோ நீலாம் ஒரு மனுஷனா, இவ்வளோ பேர் அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டு இருக்காங்கன்னா அது எல்லாத்துக்குமே காரணம் நீ ஒருத்தன் தான். அவன் ஸ்டார்டிங்கில் வளர்ந்து வரும்போது தடுத்து இருக்கணும், ஆனால் நீ அவன் கூட சேர்ந்துருக்க. இங்கே பாரு, இதுக்கு மேலே நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ அது எனக்கு தெரியாது, ஆனால் நீ உன்னோட சைட்லேருந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். போலீஸ் ஃபோர்ஸை ஏற்பாடு பண்ணுவியோ இல்லை நீயே டேரெக்டாக வந்து அவனை ஷூட் பண்ணி பிடிப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ ஆனால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போகிறான். கமிஷனர் என்னடா இது ஆளாளுக்கு என்ன பார்த்து மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்காரு. கட் பண்ணா இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஆளுங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அதாவது அங்கதான் இப்போ மின்னோனுடைய ஆட்களும் அந்த சரக்கெல்லாம் வச்சுட்டு அங்க இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. பட் போய் பார்க்கும்போது அங்க யாரையுமே காணோம். இருந்தாலும் அங்க வெள்ளை கலர்ல பாத்தீங்கன்னா ஏதோ பொடி பொடியா கீழே இருக்கு. இது என்ன இங்க வெள்ளை கலர்ல இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது கமிஷனருடைய அசிஸ்டன்ட் இருக்காருல அவர் வந்து சொல்றாரு, ஆக்சுவலா அதுதான் வெடி மருந்து, இப்ப கடைசியா அந்த ட்ரக் வெடிச்சிச்சு இல்ல, அதை இதை வச்சுதான் அவங்க வெடிக்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஆளுங்களும் இதெல்லாமே கேட்டுட்டு இருக்கிறானுங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அவனை பிடிக்கணும், இன்னும் எவ்வளவு பேர்கிட்ட அந்த போதை மருந்து அவன் விற்க போறானே தெரியலையே, அவனுடைய சரக்கு மொத்தமா பிடிச்சு நம்ம சீக்கிரமா அழிக்கணும், இல்லைன்னா அவனுடைய சரக்குனால இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுதுன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்கெல்லாம் ரொம்ப பதற்றத்தோட இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல மறுபடியும் நம்ம டீமன் பொண்ணு இருக்கால அவகிட்ட தான் வந்து இவங்க எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அடுத்ததான் அவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவ்வளோ ஏண்டா அவன் என்ன பண்ற எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டா பண்றான், நான் அவன் டீம்ல இருக்கிற வரைக்கும் அவன் அடுத்து என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ்ஸிங்ல இவ்வளோ நேரம் உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டு இருந்தேன். அதை வச்சு இப்போ அடுத்து அவன் என்ன பண்ண போறான் அப்படின்ற மாதிரி வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. இப்பயும் ஒரு கெஸ்ஸிங்லேயே சொல்றேன், அவன்
அவன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தப்பிக்கிற வழியை தேடிட்டே தான் இருப்பான். ஆனால் இப்போ அவங்ககிட்ட பணமும் இல்லை, பதவி பலமும் இல்லை. ஸோ இதெல்லாம் இல்லாமலேயே அவனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆள் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. அது யாருன்னு கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே யோசிப்பாங்களா? அப்போது நம்ம டீமன் பொண்ணு இன்னொரு விஷயத்தையும் யோசிக்க ஆரம்பிக்கிறா. அது என்னன்னா, ஒரு நாள் அவன் முன்ன மீட் பண்ண போகும்போது அவனுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணை அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்திருப்பான்ல, லவ் பண்ணுற மாதிரியே. ஸோ அந்த பொண்ணு இப்போ அவளுக்கு ஞாபகம் வரா. ஒருவேளை அந்த பொண்ணாக இருக்குமோ, அவகிட்ட அவன் கொஞ்சம் க்ளோஸாக இருந்தான். அந்த பொண்ணு இப்போ அவனுக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இவ கெஸ் பண்ண மாதிரியே நம்ம முன்ன அந்த பொண்ணு தான் பார்க்க போயிருக்கான். பட் அவளை வச்சு இப்போ என்ன பிளான் பண்ண போறான்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணு வேலை பார்க்குற அந்த ஆஃபீஸில் வந்து நம்ம ஆளுங்க எல்லாருமே விசாரிக்கிறாங்க, அவள் இருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அவள் ஒரு 3 நாளாக லீவில் இருக்கா போல. இது மூலமாக இப்போ இவங்களுக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. அப்படின்னா முன்ன அவளை வச்சு தான் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனடியாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு வெளியில் இவங்க எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எப்பயாவது ஒரு டைம் வீட்டுக்குள்ளே வந்தானா மாட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நைட்டே ஆகுது. நம்ம கிம்மு ஹீரோவும் ஒரு காரில் உட்காந்துக்கிட்டு பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம கிம்முக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஊட்டிலாம் விட்டுட்டு இருக்கான். இப்படி இங்கே ரொமான்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அடுத்த நாள் நம்ம லோக்கல் கேங்ஸ்டர் தான் காட்டுறாங்க. ஸோ இவனும் அந்த மின் கூடவே இருந்த ஒரு அசிஸ்டண்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா கடைசியாகவே வந்துட்டு இவன் மின் கிட்ட பங்கு கேட்டிருப்பான்ல, நம்ம 2 பேரும் இந்த சரக்கை ஆஃபாக பிரிச்சுக்கலாம், ஏன்னா இந்த சரக்கை கடத்திட்டு வரதுக்கு நானும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட அந்த ரஷ்யன் காரனை வச்சு நம்ம மின்னே இவனை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். பட் இருந்தாலும் அதுலேருந்துலாம் தப்பிச்சு இவன் எப்படியோ இங்கே வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான் போல. இப்போ அவனுடைய ஆட்கள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இவன் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கான். டேய், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அவன் எப்படியாவது போட்டுருங்கடா, இல்லைனா கண்டிப்பாக அவன் நம்மளை போட்டுருவான்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவன் ஒரு பக்கம் பதற்றத்தில் இருக்கும்போது நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதான் நம்ம மின்னு வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல அந்த பொண்ணை. அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளுடைய கிரெடிட் கார்டை இவங்க ட்ராக் பண்ணிட்டே இருந்திருக்காங்க, அவள் எங்கேயாவது யூஸ் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அவள் யூஸ் பண்ணிட்டு வெளியே வரும்போது நம்ம ஷின் கையில் மாட்டிக்கிட்டா. இப்போ அவளை வந்து எல்லாருமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் கடைசியாக மின்ன எப்போ பார்த்தீங்க, உங்களை மீட் பண்ணி பேசும்போது அவன் என்ன விஷயங்கள்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்ன பற்றி நிறைய கேள்விகளை கேட்டே இருக்காங்க. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா அது எதுக்குமே ஆன்சர் பண்ணவே மாட்றா. இல்லையே, நான் அவனை பார்க்கலையே, அவன் எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரியே பேசிகிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க இப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும்போது அவளும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறா. மின்னு இப்போ வெளிநாட்டுக்கு போக போகிறான், போகிறதுக்கு முன்னாடி என்னையும் பிக்கப் பண்ணிட்டு போகிறதா சொன்னான். ஸோ என்னை ஒரு இடத்துக்கு வந்து வெயிட் பண்ண சொன்னா, நான் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நீங்கள் போங்க, நாங்கள் வந்து உங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவளை அந்த இடத்துல உட்கார சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மால் மாதிரி இருக்கும், அந்த இடத்த சுற்றி எப்படியோ ஒரு மாதிரி கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் எங்கே வந்தாலும் சரி அவனை கோழி அமுக்கிற மாதிரி கப்புன்னு அமுக்குறோம் அப்படின்ட்டு. இப்படி நம்ம ஆளுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் வராங்க. பெரிய பெரிய கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல என்னடா வேலை, அதுவும் இல்லாமல் எல்லாரும் ஒட்டுக்கா வந்திருக்காங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுங்க எல்லாருமே பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க, பிஸ்னஸ் மேன், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம மின்னுடைய ஆட்கள் தான். நம்ம மின்னுக்கு கீழே ஏமாத்து வேலையெல்லாம் பார்த்து இருந்தவங்க. அதுவும் இல்லாமல் நம்ம மின் நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சிருந்தான்ல, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் இவங்க பண்ண தப்புகள்லாம் இருந்திருக்கு. ஆனால் இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்னு தான் ஏதோ ஒரு அவசரமான மீட்டிங் அப்படின்னு சொல்லி இவங்கள கூப்பிட்டுருக்கான். அதனால தான் இவங்களும் அவன் தப்பிக்கிறதுக்கு ஏதோ பிளான் தான் சொல்ல போகிறான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அட்டன் டைமில் எல்லாருமே ஒட்டுக்கா இந்த மீட்டிங்காக இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு நிறைய ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வேற வந்துட்டே இருக்காங்க. ஸோ இது எல்லாருமே நோட் பண்ணுறாங்க, என்ன இது திடீர்னு இவங்க பாட்டுக்கு எல்லாருமே வராங்க, இது கொஞ்சம் அன்யூஷுவலாக இருக்கே அப்படின்ற மாதிரி நோட் பண்ணுறாங்க. ஸோ இடமே இப்படி ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த ஒர்க்கர்ஸ் எதுக்காக வந்திருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அங்கே போகிறா. அப்போ அந்த டைமில் இந்த ஹோட்டலில் ஒரு மேனேஜர் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட இவங்க எல்லாருமே ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காங்க, க்ளீன் பண்ணுறதுக்கு, ஸோ நீங்கள் வந்து எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம ஹீரோயின் அந்த அளவுக்கு பெருசாக எடுத்துக்கல. இதே நேரத்தில் மேன்சிக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மேனேஜர் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அங்கே இன்னொருத்தர் இருப்பான். அவன் வந்து ஒரு மாதிரி நம்ம மேன்சிக்கு பார்த்தோன்னே அங்கேருந்து ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் மறைச்சிட்டே போகிறான். அப்போ நம்ம மேன்சிக்கு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இவனை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு யோசிக்கும் போது தான் மின்னுடைய ஆளுங்க இதுக்கு முன்னாடி நம்ம டீம் ஆட்களை அட்டாக் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த டனலில், அந்த டைமில் இவனை பார்த்த மாதிரி மேன்சிக்கு ஒரு ஞாபகம். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா இது கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஏன்னா அவன் அங்கேருந்து ஓடியும் போயிட்டான், ஏதோ இங்கே தப்பாக நடந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்க டைமில் நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் வந்துட்டு இருப்பாள் அந்த ஒர்க்கர்ஸை பார்த்துட்டு. அப்போ வர வழியில் அங்கே அந்த வெள்ளை கலர் பவுடர் இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி அந்த கமிஷனரோட அசிஸ்டன்ட் சொல்லியிருப்பாரு இது வந்து ஒரு வெடி மருந்து அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னத்துக்குடா இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ நினைச்சிட்டு இருக்க டைம்ல அந்த மின்ன லவ் பண்ற பொண்ணு உள்ள உட்காந்துட்டு இருப்பாள்ல, அவளுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்த உடனே அவ பாட்டுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து ஓட வேற ஆரம்பிக்கிறா. ஸோ நம்ம ஆளுங்க இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இங்க கண்டிப்பா பாம்பு வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள இருந்தானுங்கல்ல அந்த பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவனுங்க அப்புறம் பிசினஸ் மேன் எல்லாமே அவனுங்க எல்லாருமே இங்கிருந்து வெளியே போக சொல்றாங்க. ஆனா அவனுங்க பாத்தீங்கன்னா இல்ல நாங்களாம் போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி அங்கேயே இருக்கானுங்க. ஏதோ போலீஸ் வந்து நம்மளை கைது பண்ணிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு தப்பா நினைச்சிட்டு இருக்கானுங்க.
அப்போ திடீர்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் எல்லாம் வேற உள்ள வருது. அதை ஸ்மெல் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு. சரி ஓகே, இங்க வந்து நம்மள மயக்கம் அடைய வச்சு மொத்தமா முடிக்க போறான் போல அப்படின்னு நினைச்சிட்டு அப்பதான் மின்னுடைய பிளானே இந்த பிசினஸ் மேன்ஸ் எல்லாருமே புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ அங்கிருந்து வெளியே போலான்னு பார்க்கும்போது கதவை வேற எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணிட்டான் மின்னு. போச்சுடா, கண்டிப்பா நம்ம எல்லாருமே இங்க சாக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது எப்படியோ அங்க இன்னொரு டோர் ஓப்பன்ல இருக்கும். அது வழியா இவங்க எல்லாருமே தப்பிச்சு போயிடுறாங்களா. சரியா இவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த ரூம் வெடிக்குது. ஸோ எப்படியோ பாத்தீங்கன்னா அந்த பாம் பிளாஸ்ட் பிளான்ல இருந்து இவங்க தப்பிச்சிட்டாங்க. பட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அங்க கிளாஸ் வேற போட்டிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் பிளான்ல இவங்க எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ மூச்சு முட்டுது, தவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இதை தாண்டி எப்படா வெளியே போறது அப்படின்னு யோசிக்கும் போது ஷின் வேற பாத்தீங்கன்னா வெளியில இருந்து பாக்குறான். அவனாலையும் அதை ஓப்பன் பண்ணவே முடியல. ஸோ என்ன பண்றதுன்னு சொல்லி ஹீரோ குத்திலாம் பாக்குறான். கையில இருந்து ரத்தம் தான் வருது, கண்ணாடி உடைய மாட்டேங்குது. சரி ஓகே, இது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நகர சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பின்னாடி இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து கண்ணாடி மேல விழுந்துடுறான். அப்புறம் அப்படியே உடஞ்சு போயிருது. எல்லாருமே அது வழியா வெளியே போய் தப்பிச்சிடுறாங்க. அப்புறம் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த பில்டிங் விட்டு தப்பிச்சு கீழே அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஒரு பார்க்கிங் இருக்கும், அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஷின்னு பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் மேன்ஸ் எல்லாத்தையும் வேணும்னே கலாச்சிட்டு இருக்கான். எல்லாம் நன்றி சொல்லிட்டு போங்கடா, டேய் நன்றி சொல்லிட்டு போங்க, உங்க உயிரை காப்பாத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வெறுப்பேத்தி அனுப்பி விட்டுட்டு இருக்கான். சரியா அந்த நேரத்தில் கீழே வேற பாத்தீங்கன்னா அந்த அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ஷட்டர் போட்டிருக்கு. அதையும் ஓப்பன் பண்ணிட்டு மேலே போனாதான் இவங்க இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியும். ஸோ மேன்சிக்லாம் அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அவள் தான் இன்னும் எங்கெல்லாம் வெடிய வச்சிருக்கான்னு தெரியல, இந்த பில்டிங் முழுக்க இருக்கும், கண்டிப்பா நம்ம இங்கே சாக போறோம், சமாதி தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த ஷட்டர் வந்து ஓப்பன் ஆகுது. யாருடா அது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பயங்கரமான போலீஸ் ஃபோர்ஸே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. யார் இவங்க எல்லாருமே கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது நம்ம கமிஷனர். ஒரு வழியா நம்ம கமிஷனருக்கு ரோசம் வந்துருச்சு போல. அதனால தான் நமக்கு என்னானாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. ஸோ இப்போதைக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. முன்ன விட்டுருந்தா இவன் கண்டிப்பா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொலை பண்ணியிருப்பான், நம்ம ஆளுங்க எல்லாருமே, அப்புறம் அந்த பிசினஸ் மேன்ஸ் எல்லாருமே. ஸோ அதனால இவனை இதுக்கு மேலேயும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க எல்லாருமே ஒரு பக்கம் விடாப்படியா பயங்கரமா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. கையில மட்டும் மாட்டினானா அவனை சாகடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதே நேரத்தில் நியூஸ் வேற பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்துட்டு இருக்குது. நம்ம முன்ன அவனுடைய போதை மிட்டாய் எல்லாத்தையுமே ஒரு சில செல்லர்ஸ் கிட்ட கொடுத்துருப்பான். அதை வந்து அவங்க நிறைய பேர் மக்கள்கிட்ட சேல் பண்ணியிருப்பாங்கல்ல. அதனால எல்லாருமே ஒரு பக்கம் போதையில் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதனால இந்த போதை மிட்டாய் எல்லாத்தையுமே சேல் பண்ணிட்டு இருக்க அந்த நெட்வொர்க்கையும் கட் பண்ணணும். அதே சமயம் இந்த மின் பைத்தியக்காரனும் எங்க இருக்கான்னு சொல்லி நம்ம சீக்கிரமா பிடிக்கணும், அவனை தப்பிச்சு மட்டும் போக விட்டுறவே கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மின் ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கான் கார்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க சந்தேகப்பட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த காருடைய டயரையே ஷூட் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் தான் பண்றா. அவனை மாட்டினியா அப்படின்ற மாதிரி பார்த்தா உள்ள இருந்து ஓடுறது நம்ம மின் கூடவே இருப்பான்ல ஒரு ரஷ்யன் காரன், அவன் தான். சரி ஓகே, இவனா இது, சரி இவனையும் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனை ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரத்தில் மின் எங்க இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவன் ஷிப்ல ஏறி தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். போறதுக்கு முன்னாடி இவனோட திங்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா அவகிட்ட எடுத்துட்டு வர சொல்லியிருப்பான் போல. அதான் இவன் லவ் பண்றான்ல அந்த பொண்ணை. ஸோ அவளும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டா. அப்புறம் அவன் அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது இவளும் பின்னாடியே வருவாளா. அந்த டைம்ல இவன் ஒன்று நினைச்சு பார்க்குறான், எனக்கு எப்பயுமே என்னோட விஷயங்கள் எதையுமே மிச்சம் வச்சிருக்கிறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் அப்படியே வந்து ஒரு லாரி அடிக்குது. அட பண்ணாடா, நீ லவ் பண்றன்னு நினைச்சா இவளையும் பார்த்தீங்கன்னா ஒரு தேவைக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கான் போல, இவனுடைய திங்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்காக. ஸோ இவன் இப்படி தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் இவன் இந்த உண்மை எல்லாத்தையுமே வந்து போலீஸ் கிட்ட சொல்லிடுவாளோ அப்படின்ற பயத்தில் இவளையும் பார்த்தீங்கன்னா கொலை பண்றான். என்னதான் இருந்தாலும் இவன் லவ்ல கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டோட இருப்பான் அப்படின்னு நினைச்சா பையன் இதுலயும் பார்த்தீங்கன்னா பயங்கர மோசமா இருக்கான். இவனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பிடிச்சி ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்கான். அவன் வேற யாரும் இல்லை, நம்ம மின்னுடைய ஆள் தான் போல. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம மேன்சிக்கே போயிட்டு அவனை என்னடா என் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஸோ இப்போ இருந்து கதை விறுவிறுப்பாக போக போது இப்படி இவர் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்க டைம்ல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஷின் இருக்கான்ல, அவன் அந்த ரஷ்யன் காரனை பிடிக்க போயிட்டு அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். ரெண்டு பேரும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அப்படி மாறி மாறி அடிச்சிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் நம்ம மின் இருக்கான்ல, அவனை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் கிம்மும் போயிருப்பாங்க கார்ல. ஆனா இப்போ அந்த மின்னை பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்பனீஸ் காரன் ஒருத்தன் கூட நம்ம மீன் வந்து டீல் போட்டிருப்பான்ல, இந்த மாதிரி சரக்கு எல்லாமே நான் வந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பாதி சரக்கு தான் கொடுத்துருப்பான், பாதி சரக்கு போலீஸ் ஆட்கள் கிட்ட மாட்டிக்கிச்சு. ஸோ அதெல்லாம் இவன் கொடுக்காம பணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாப்பனீஸ் காரங்களோட ஆளுங்க தான் வந்து இப்போ இவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. போட்டு பொழந்துடுறானுங்க, அப்படியே ரத்தம்லாம் ஊத்திட்டு இருக்குது வாயில இருந்து. அவனுங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் இருப்பானுங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் கிம்மும் அந்த இடத்துக்குள்ள வரானுங்க. இவனுங்க ரெண்டு பேரும் எப்படி எல்லாருமே போட போறானுங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்படியே மாசா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்கானுங்க எல்லாருமே போட்டு. இவனுங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் ஃபயரா அடிச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் மேன்சிக் வேற பார்த்தீங்கன்னா உடம்பு முழுக்க ஒரு மாதிரி எண்ணெயை ஊத்திட்டு, எண்ணெயை வாடா அடிக்கிறா, இப்போ வாடா, நான் மல்யுத்தத்தில் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க கூட பார்த்தீங்கன்னா இவர் வலிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவர் ஒரு பக்கம் இப்படி காமெடி ஃபைட் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் முரட்டுத்தனமா நம்ம ஷின்னு வேற பார்த்தீங்கன்னா அந்த ரஷ்யன் காரங்கிட்ட இன்னும் சண்டை தான் போட்டுட்டு இருக்கான். கழுத்தெல்லாம் நெரிச்சிட்டு இருக்கான். அவன் அந்த டைம்ல அப்படியே ஒரு செங்கல் எடுத்து மண்டையில அடிச்சிட்டான். ஸோ இப்படி இவன் வெறுத்தனமா சண்டை போட்டுட்டு இருக்க டைம்ல நம்ம மின் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா நம்ம கிம்மையும் ஹீரோவையும் அந்த ஜாப்பனீஸ் காரங்க கிட்ட சண்டை போட விட்டுட்டு அவன் தனியாக தப்பிச்சு வரலான்னு பார்க்குறான். அங்கே ஒரு போட் இருக்கும்ல, அதில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே வர டைம்ல சரியா அந்த இடத்துக்கு இவனுங்க வேற வந்துடுறானுங்க. அதான் அந்த லோக்கல் கேங்ஸ்டரோட ஆட்கள் இருக்கானுங்கள, அவனுங்களாம் வந்துடுறானுங்க. ஏன்டா எங்க பாஸே கொலை பண்ண பார்க்குறியா, நீ உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் பார்த்தீங்கன்னா இவனை போடுத்தல வரும்போது கரெக்டாக
அந்த இடத்துக்கு இவனுங்க மறுபடியும் அந்த ஜாப்பனீஸ் காரணங்களை போட்டு இவங்க கிட்ட வந்துடுறானுங்க. ஏன்டா இப்போ இவனுங்க கிட்ட இருந்து வேற இவனை காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு மாதிரி அடிச்சிட்டு இருக்கானுங்க. பட் இருந்தாலும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க டைமில் மின் அப்படியே பார்த்தீங்கன்னா அலேக்கா அந்த ஷிப்பில் ஏறி தப்பிச்சிட்டான். இருந்தாலும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை ஃபாலோ பண்ணிட்டு உள்ளே போயிட்டான் போல. ஏன்டா நான் தான் சொன்னேன்ல என்னைக்கா இருந்தாலும் உன்னை பழி வாங்குவேன், உனக்கு தண்டனையெல்லாம் வாங்கி கொடுப்பேன் அப்படின்ட்டு, இப்போ மாட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட போட்டு அடி நடிக்கிறான். ரத்தம் பயங்கரமாக வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம இவங்கிட்ட மாட்டினதுக்கு தற்கொலையே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் குதிச்சிட்டா நம்ம மின்னு. ஆனால் நம்ம ஹீரோ உடலையே நீ பண்ண தப்புக்கு கள்ளி தின்னே ஆகணும்டா, ஜெயிலில் கஷ்டப்பட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை தண்ணியிலிருந்தே காப்பாற்றி வெளியில் கரையில் கொண்டு வந்துட்டான். ஸோ ஒரு வழியாக நம்ம டீம் ஆட்கள் எல்லாருமே கரெக்டாக உழைச்சி இந்த மின்னை வந்து பிடிச்சிட்டாங்க. அப்படியே அவனுடைய வாட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கைவிலங்க போட்டு நம்ம ஹீரோவும் படுத்துறான் முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே சில நாட்களுக்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கா. அவளுடைய அம்மா வந்து ஏதோ ஒரு விஷயத்தை அவகிட்ட சொல்கிறதுக்காக நிறைய ஃப்ரூட்ஸு பழம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக சொல்லுங்கம்மா, நீ ஏதோ என்கிட்ட இன்டெரக்டாக சொல்ல வர மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி அதை பார்த்துட்டு ஹீரோயின் கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு, நான் அவரை உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இதில் என்ன இருக்குது, இன்ட்ரடியூஸ் பண்ண, இது உன் லைஃப் தானே, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அதுவும் இல்லாமல் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஹீரோ லவ் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்த இங்கே ரிவீல் பண்ணிடுறா. அதை கேட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அவன் அம்மா கூட சேர்ந்து இப்போ ஒரு மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கான். அதாவது நம்ம லியோடைய அம்மா. ஏன்னா இப்போ இவங்க ரெண்டு பேருமே அம்மா புள்ள மாதிரி தான் பாசத்தோட இருக்காங்க. அந்த நேரத்தில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் அங்கே வந்துட்டு அவளும் ஒரு உருண்டையாக நம்ம ஹீரோ கிட்ட வாங்கி வாயில போட்டுக்கிட்டு, சரி ஓகே எனக்கு வேலைக்கு லேட் ஆயிடுச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி கையை தூக்குறான். என்னடா அப்படின்னு கேட்கும்போது ஹக் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. உடனே அவளும் சிரிச்சுக்கிட்டு ஹக் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம மின்ன போய் பார்க்க போகிறான். அவன் அம்மா பண்ண சாப்பாடும் கொடுத்துட்டு, இதுக்கு மேலே அதுவும் தப்பாக நினச்சி நீ திருந்துவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்பயும் ஒரு மாதிரி திமிராக தான் பேசுகிறான். நீ என்ன வேணா தடுத்துருக்கலாம், ஆனால் என்ன மாதிரியே இன்னொரு நிறைய பேர் அங்கே வெளியே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் அவனை பார்த்து, டேய் உன்ன மாதிரி 100 பேர் இருந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரி 1000 போலீஸ் இருக்காங்கடா, கண்டிப்பாக உன்ன மாதிரியான ஆட்கள் எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நைட் ஆகுது. நம்ம மின் அவனுடைய லாக்கப்பில் இருக்கும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் திடீர்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாரு. என்ன சார் நீங்கள் இது வர டைமே இல்லையே அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அந்த போலீஸ் ஆஃபீஸர் இவனுக்கு ஏதோ வேண்டாத ஆளாக இருப்பான் போல, இல்லைனா வேற யாராவது ஒருத்தங்க வெளியாளிலேருந்து உள்ள இப்படி வந்திருக்காங்களான்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல நம்ம மின்னுடைய கதையும் முடியுது. அவன் பண்ண தப்பு எல்லாத்துக்குமே இதுதான் தண்டனை மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஷின் இருக்கான்ல, அவனுக்கும் ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம கிம் அவன் அவனுடைய கத்தி சண்டையில் கோல்டு மெடல் அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வேலையை விட்டுட்டு மறுபடியும் ஸ்போர்ட்ஸ்க்கே போயிட்டான். அதுக்கப்புறம் நம்ம மேன்சிக்கு அவருக்கு இன்னொரு குழந்தை பிறக்க போது போல, அதை நினச்சி அவர் ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்காரு. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் இந்த மாதிரி பயங்கரமான மிஷின்லாம் இருக்குல்ல, அதில் போயிட்டு அவளோட ஷூட்டிங் திறமையெல்லாம் காட்டிட்டு இருக்கா. ஸோ இப்படி எல்லாரோட லைஃப்பும் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்க மாதிரி காட்டி நமக்கு இந்த ட்ராமாவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன ட்ராமா பார்க்கலாம் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக நான் அதை போடுறேன். அடுத்து மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல ட்ராமாவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.